மழையான மழை உறவுகளே. எந்த அளவுக்கு வெயில் அடிச்சதோ அந்த அளவுக்கு மழை. 2-3 நாள் மழைனால நம்ம ஊருக்கு போயிருந்தோமா, அங்கே ஊர்லேயும் மழை. கோயம்புத்தூர்ல 2 நாளாக மழைன்னு சொன்னாங்க. இதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். பகலில் இனி மழை வருதா என்னன்னு தெரியல. 2 நாளுமே மழை தானம்மா. பூங்காவனம் சொல்லிட்டா, நாகரி மலைன்னு சொல்லிட்டா, அத்தை ஆண்டி சரியான மழை அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது? மழை வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது உறவுகள். என்ன வெயில் பார்த்தீங்களா? பாருங்க, உங்களுக்கு இவ்வளோ பார்சல் வந்துச்சு. நான் தான் வாங்கி வச்சிருந்தேன். நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்களா? ஆமாம், அதனால பார்சல் தான் வந்துச்சு. ஒன்று ஒன்றா வாங்கி எல்லாம் வீட்டில் வச்சிருந்தேன். வாங்கி வச்சது பிரச்சனை இல்லை பூங்காவனா, அது பிரிக்கக்கூடாது. நான் பிரிக்கல. அந்த ஓரத்து என்ன இப்படி இருக்குது, ரெட் கலராக இருக்குதுன்னு பார்த்தேன், பிரிஞ்சுக்கிச்சு. ஓ, இந்த ரெட் கலராக பார்த்தது பிரிஞ்சுக்கிச்சா? அதனால அந்த ரெட் கலராக என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு பிரிக்கிற அளவுக்கு பார்த்துருக்கலான்னு பாருங்க. யதார்த்தமாக பிரிச்சு பழகுது இல்லையாடியே? ஆமாம், இந்த இதெல்லாம் கூட நான் பிரிக்கல, அதாவே பிரிஞ்சுக்கிச்சு. ஒவ்வொன்றா பார்த்துருக்குற. அப்போ என்னதான் அனுப்பி இல்லைக்கா, நான் பார்க்கல. எப்படியா இருந்தாலும் காட்டாவியா போயிடுவேன். என்னன்னு எறும்பா ஏறிட்டு தீனிக்கு நிறுத்துதான் உள்ள மிச்சர் வச்சிருந்தேனா, அதனால மிச்சர் வச்சிருந்தனால இந்த எறும்பு ஏறி இருக்கு போல இருக்குது. ஓஹோ, இது என்ன இருக்குன்னு இது பிரிக்கும் போது, இது பிரிச்சு எடுக்கும் போது தான் பார்த்துருக்குறேன். ஆமாம், பிரிக்கும் போது நான் பிரிக்கல. இது என்ன வெள்ளையா இருக்குதுன்னு பார்த்து சரின்ட்டு அப்படியே பார்த்துட்டேன். வெள்ளையா இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டேன். ஆக மொத்தத்தில் அது எனக்கு வார பார்சல் அது என்னவா இருக்கும் அதை நம்ம பார்த்துடணும்ல, அப்படித்தானே? அது மனசு கேட்காது இல்லை, அதை பார்த்தா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும். நியாயமான பேச்சு தான். உட்காரு, வாடாதா அப்படியே. முதல் பார்சலை பார்க்கலாம் உறவுகளே. ஃபோட்டோ அவன் இந்த பூங்காவனங்கிறவளுக்கு எப்போ பாருமா அவள் மனசுக்குள்ளார கொஞ்சம் என்னவா தான் இருக்கும் அந்த பார்சல். அதை நம்ம பிரித்து பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். செல்ல மகன் இது வரைக்கும் எனக்கு எவ்வளவோ கிஃப்ட் வந்திருக்கு உறவுகளே. ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய பார்சல் எல்லாமே வந்திருக்குது. பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து வைப்பாங்க, எடுத்து பிடிப்போம். நிறைய கிஃப்ட்லாம் வந்திருக்கும், எனக்கு வாங்கி வச்சுருப்பேன். ஆனால் எனக்கு தோணாத ஒரு விஷயம், என்னை சார்ந்தவங்க, எனக்கு பிடிச்சவங்க யாரோ ஒருத்தர் எடுத்து இந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உறவுகளே. காலையில் நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு தோணாத ஒரு விஷயம் உங்களுக்கு தோணிருக்கு அப்படிங்கும்போது அந்த தாய்மைக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு லைவ், நான் லைவ் போட்ட வீடியோ எடுத்து எங்கள் அம்மா கூட, என் பெற்ற தாய் கூட போட்ட வீடியோ, இந்த வீடியோ இதை எடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன வேணும் உறவுகள்? இந்த கிஃப்ட் அனுப்பினவங்களுக்கு என்னோட மனமான நன்றி தெரிவிச்சுக்கிற உறவுகளை. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மா கூட நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை. ஆனால் திருவிழாவுக்கு போகும்போது அங்கே உட்காந்து லைவ் போட்டேன். அந்த லைவ் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இதை அனுப்பினவங்க எனக்கு அம்மாவாக இருக்கிறவங்களா, இல்லை எனக்கு அக்கா தங்கச்சியாக இருக்கிறவங்களா, இல்லை ஏன் பிள்ளைங்களான்னு எனக்கு தெரியல. அனுப்பின என்னோட அன்பு உறவுக்கு என்னோட மனமான நன்றி தெரிவிச்சுக்கிற தங்கங்களா. பூங்காவனா அவளுக்கு தெரிஞ்ச இன்னும் சந்தோஷப்படுவா. பூங்காவனம் இருக்காளம்மா? சரிம்மா, சரி விடு. சரிம்மா, சரி விடுங்க. எப்படி பாருங்க. ஐயோ, இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க சாமி பேரை. இங்கே வாடித்தோம், இப்படி படித்து மட்டும் பாருங்க.
வீடியோ கோர்ஸில் காட்ட வேணாம் கூட சொல்லுவாங்க சாமி, பேரை மட்டும் படிச்சு சொல்லு. நேரம் வச்சு என்னடி அவங்களே வந்து பார்க்குற வரைக்குமா படிப்பா கோட்டா? கிருத்திகாமா. கிருத்திகா 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 தியா. தியா. ஐயோ என் தங்கங்களா, ரொம்ப சந்தோஷம் தங்கம். அம்மாவுக்கு இதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷம் சாமி. ஓஹோ, அந்நீர் தினத்துக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் தங்க பிள்ளைங்களா. ரொம்ப சந்தோஷம். இது யார் பேருன்னு தெரியல. ஆமாம், ஒரு தம்பி சொல்லியிருந்தாங்க. இது வந்து அன்னையர் தினத்துக்கு என்னோட அன்பு மகனுடைய பரிசு. ரொம்ப சந்தோஷம் தங்கம். பாருங்க, நான் எந்த மாதிரி புடவை கட்டினா எப்படி நல்லா இருக்கும் புரியுதுங்களா? இந்த மாதிரி கட்டி வந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு பிடிச்சவங்க எடுத்து அனுப்பியிருக்காங்க. பாருங்கள், ஏன்னா பெரிய பாட்டு தான் நம்ம விரும்பி கட்டுவோம், அதனால் இந்த புடவை எடுத்து கொடுத்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு புடவையும் நான் எப்படி பார்த்து கட்டணுங்கிறத அவங்க செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம மனசுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா இதை கட்டினா இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளோட உயிருக்கு மேல் நேசிக்கக்கூடியவங்க அனுப்பியிருக்காங்க. பெரிய பாட்டு. நன்றி. இந்த டேப்பை எப்படித்தான் ஒட்டுறாங்களோ. ஓ, இங்கே இருந்தால் பிரிக்கணும். இதெல்லாம் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா 2 நாளா, அதனால வந்து பக்கத்தில் வாங்கி வச்சுருந்தாங்க. இனிய அன்னைய தின வாழ்த்துக்கள் அம்மா. என்ன அன்னைக்கே பிரிச்சிருக்கணும், நான் ஊருக்கு போயிட்டேன் தங்கங்களா. என் தங்க பிள்ளைங்களா, இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள் அம்மா அம்மாச்சி. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தங்கங்களா. ஏன்னா எல்லாருக்குமே வந்து என் கூட உள்ள உறவுகள் நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து எல்லா ஃபேமிலியாக அனுப்புவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் என் பெத்த தாயை நினச்சி எனக்கு அனுப்புனீங்க, இதை விட எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு நீங்கள் இந்த உலகத்திலே வேறு எனக்கு இது இல்லை சாமி. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மனம் நிறைய வாழ்க்கை. ஆசையோடு எனக்கு வாங்கி சேமித்த பாசங்களோடு கலந்திருக்கிறேன். அன்னையே உன் வருகைக்காக என் கனவுகள்
எப்படி பாருங்க என் தங்க பிள்ளைங்களா, இதெல்லாம் எனக்கு ஒரு மீடியாக்குள்ளே வந்ததுக்கு இதெல்லாம் எனக்கு வந்து பெரிய ஒரு அடையாளம் தங்கங்களா. எந்த அளவுக்கு தேடி எடுத்துருக்குங்க அப்போ இவ்வளோ விஷயத்த. அழகா ஊட்டல் நான் நினச்ச இன்னொரு விஷயம் அதில் நடந்துருக்குது. ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, கடைசியில் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் பார்த்துட்டு ஒரு வீடியோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஹேர் ஸ்டைலோட நடுப்புற நான் உட்காந்த மாதிரி என் பிள்ளைங்க 3 பேரும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கீங்க. அம்மா என்று நான் அழைக்கும் போது சொல்லிட்டு நீ பெற்ற அன்பினால் வசனத்தை கண்டேனம்மா, வசந்தத்தை கண்டேனம்மா என்று நீ மட்டுமே தான் என் உலகம் அம்மா. இதில் நிறைய வசனங்கள் இருக்குது, படிச்சுட்டு உங்களுக்கு அம்மா சொல்கிறேன். தேவசேனா வீடியோ போயிட்டுருக்குமா? பாரு. இந்த பாக்ஸில் வச்சு உள்ள வைங்க பீரோவில். எப்படி வாருவா போகிறாங்க இதே வேலை போதும். வீடியோ போயிட்டுருக்குதுமா. ஆமாம் போ வீட்டுக்கு போய் தூங்க சாப்பிட்டு நல்ல ஒரு கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு. மழை பெய்யுது, இந்த மழைக்கு எதம்மா என்ன சாப்பிடுதோ போய் சாப்பிடு. ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு வைக்க மாட்டேங்கிறாம்மா, நல்ல குழம்பு வச்சு கொண்டு வர மாட்டேங்கிறா. இங்கே நம்மக்கிட்ட மட்டும் வந்து என்ன குழம்பு வச்சுங்க, என்ன பொரியல், ரசத்துக்கு பூண்டு போடுவீங்களா, சீரக மிளகா போடுவீங்களா, இங்கே வந்து கேட்பான். ஆனால் வீட்டில் பாருங்கள், நூடுல்ஸ் திங்கிறது, பனியாரம் ஊற்றி திங்கிறது, ஆப்பம் திங்கிறது, வடை சுட்டு திங்கிறது, இடியாப்பம் செய்கிறது, உளுந்தங்கஞ்சி வச்சு கொடுக்கறது எல்லாம் செஞ்சு நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இடியாப்பமே அப்படிங்கிறது இங்கே. ஆனால் நமக்கு மட்டும் கொண்டு வர சொல்லுங்கள், கொண்டு வர மாட்டான். என் தங்கச்சி தான், ஆனால் வாய்க்கு தான் தங்கம், வெளியில் ஒன்றும் வாங்க முடியாது. என்ன கோழி முட்டையா இருக்குது? அச்சோ. இது வந்து ஒரு கம்பெனி பிராண்டாக இருக்குது, அதை நம்ம காட்ட வேணாம். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுமா? உள்ளாரம்மா இருக்கட்டும், அப்படியே வை.
ஏதோ கம்பெனி பிராண்டாக இருக்குது சாமி, என்னன்னு தெரியல. நான் கூட தலைக்கு தைக்கிற ஆயிலாக என்னன்னு தெரியலன்னு பார்த்தா ஜூஸ் பாட்டில் எடுத்து உள்ளே வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் இது எல்லாமே இருக்குது உறவுகளே. ரொம்ப சந்தோஷம். கடைசியாக என்னால் இருக்கணும். நல்லா பொறுமையாக பார்த்துக்கலாம். நிறைய இந்த உருண்டை இந்த பிள்ளைங்க இதில் போட்டு பண்ணிட்டு உருண்டை போட்டு வச்சுட்டாங்க. எறும்புமா சாமி, இந்த ஃப்ரிட்ஜில் கேக் ஒன்று இருக்குது, எடுத்துட்டு வா. ஐயோ, அது எறும்புமா வெகுமா? எறும்பு தான் சாமி மேலே எடுத்து. என்ன பண்ணுறது? யார் ஃபோன் அது? என்ன ஒரு மிட்டாயி, புளிப்பு மிட்டாயி. எதுக்கு புட்டு பொம்மை? இந்த பேப்பரெல்லாம் வெட்டியில் போடாட்டி என்ன, அதில் ஒரு சந்தோஷம். அங்கே பாரு, நல்லா கண்ணது எடுத்து அது கையில் எடு. எடுக்குமா நீங்க? நீ எடு. எடுக்குமா அத? ஏய் நீ எடுடி. நீ போட்டு சந்தோஷத்தையும் பண்ணிவிட்டு இந்த பிள்ளைங்க பிடிக்குமா? பிடிக்குமா? ஏய் இது எடுத்து. ஏய் எடுத்துடு, அங்கிட்ட எடுத்துட்டு போ. ஏய் எடுத்துட்டு போய் அடிச்சுட்டு கொண்டு போங்கிட்டு. ஏய் அந்த வை பத்தம்மா வை. அதான் அட்டைப்பேட்டில் போட்டு. ஆனால் அந்த பிள்ளைங்களை உங்களை அடிப்பாரு. பாம்பு வந்திருக்கு, அடுத்து பூரா ஏதாவது வருதான்னு பாருங்க. முட்டாய் தான் இருக்கு, ஆனால் மோசம். அதான் சாமி இல்லையாண்ணா? எல்லாம் எனக்காயா? ஆமாம், எல்லாமே நீ தான் சாப்பிட்டுக்க. ஒரு தீப்பெட்டி எடுத்துதான் சாமி. வாவ். என் இனிய அன்னைய தின வாழ்த்துக்கள் மது அம்மா. அந்த கத்தி எங்க வை. செல்ல பிள்ளைங்களா, என் இனிய அன்னைய தின வாழ்த்துக்கள் மது அம்மா. இன்னைக்கு புடவை அனுப்பினேன் என் பையன், அப்புறம் இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பினோம், இந்த ஃபோட்டோலாம் அனுப்பினோம், இந்த கேக் அனுப்பினாங்க. அதை தாண்டி இந்த புடவை எல்லா புடவையுமே அனுப்பினேன் என்னோட அன்பு உறவுகள் உங்கள் எல்லாத்துக்கும், என்னோடய உயிர் எல்லாத்துக்குமே என்னோடய மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தம்பிங்களா, எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அதெல்லாம் நான் யோசிக்காத ஒன்று எனக்கு நடந்திருக்குது. அப்படிங்கும்போது நான் எவ்வளவோ அவார்டு வாங்கி என் வீடு ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த வீட்டில் பீரோ மேலே இருக்குது, அந்த வீட்டில் பீரோக்குள்ளேயே வச்சுருப்போம். ஏன்னா இடம் இல்லை, சின்ன சின்ன இடங்களாக இருக்கனால எல்லா பக்கம் செவத்தில் வைக்க முடியல, மாற்றி வைக்க முடியல.
அதனால் பீரோக்குள்ளே நிறைய அவார்டுகள்லாம் வச்சுருக்கோம், நிறைய கிஃப்ட் வச்சுருக்கோம். ஆனால் எனக்கு அந்த ஒரு ஃபோட்டோ இதை கொண்டு போய் நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் புரியாது. அதாவது இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன்னா அதோட விவரம் என்ன, இந்த பொருளோட மதிப்பு என்னங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஃபோட்டோ நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா எங்கள் அம்மா நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த ஃபோட்டோ நானாக எடுத்து நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கு, நமக்காக பிரேம் பண்ணி எடுத்து வந்துருக்காங்க ஃபோட்டோ போட்டு, அப்படி தான் நினைப்பாங்களே தவிர இது ஒரு கிஃப்ட்டுன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இது எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு பொருட்கள். இந்த அன்னையர் தினத்தை என்னால் மறக்கவே முடியாது தங்கங்களா. வா அப்புறம் கேக் வாங்க மட்டும் வருவில்ல, வந்து பக்கத்தில் நின்று ஊது இதை சொல்லு, கை தட்டு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மதர்ஸ் டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே மதர்ஸ் டே. ஹாப்பி அன்னையர் தினம். இனிய அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள் அம்மா. தேங்க்யூ செலுத்து. அப்படியே காட்டுங்க கேக் அனுப்புனவங்க எல்லாத்துக்கும். அது ஆவி பறக்க எப்படி கேக் பற்றிக்கலாம். சரி ஒரு அப்புறம் அவங்க கூப்பிட்றேன் கொஞ்சமாக எடு. எடுக்கும்போது 6.5 தான் 6.5 கிலோ கேக்கு தான் எடுக்கணுங்கிற ஆளுங்க. கை கடிக்காது கேக்கு நல்லா காமி. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. இவ்வளோ கிஃப்ட் அனுப்பினேன் எனது அன்பு உறவுகள் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தம்பிங்களா.